நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்தவர், உங்களுடைய சகோதரி. இந்த மாவட்டத்திற்கு கடந்த 20 ஆண்டு காலமாக வரை வந்து உங்களுடைய சுக துக்கங்கள் காரியத்தில் கலந்து கொண்டு உங்களில் ஒருவராக பணியாற்றி இன்று உங்களுடைய நம் கட்சியின் வேட்பாளராக இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொள்கிறேன். இங்கே சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடைபெறும். அதில் சென்னையிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். இது காலத்தின் கட்டாயம், இது அவசியமானது. தமிழ்நாட்டுக்கு விடுதலை பெற வேண்டும், தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும். இந்த கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த சாராயம் ஆட்சி, கஞ்சா ஆட்சி, ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு இங்கே நிற்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற முடியவில்லை. ஆனாலும் இந்த மக்களுக்கு, இந்த மாவட்டத்தின் மக்களுக்கு நான் போராடுவேன், பாடுபடுவேன். குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளை நான் மீட்டு தருவேன். குடிநீர் பிரச்சனையை நான் தீர்ப்பேன், விவசாயிகள் பிரச்சனையை நான் தீர்ப்பேன், வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் என்று கங்கணம் கட்டி இங்கே மீண்டும் இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த தர்மபுரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு SP வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த தொகுதியிலே மிக சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்திலே மிக சிறந்த முறையிலே பணியாற்றி தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் SP வெங்கடேஸ்வரன் அவர்கள். அரசியல் சூழல் காரணத்தால் அவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட, மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறது. நிச்சயமாக இன்னும் இதைவிட பெரிய பொறுப்பிலே நிச்சயமாக அவர் வருவார்கள். அதே நிலையில தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு நமக்கு ஏதாவது நம் நாட்டிற்கு விடுதலை ஆகி 79 ஆண்டுகள். இந்த 79 ஆண்டுகளில் இந்த தொகுதியிலே ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்தது கிடையாது. நம்ம தயாராமா, நீங்கெல்லாம் தயாராமா? முதல் முறையாக தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்று உங்களை அனைவரும் பணியோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேர்தல் பரப்புரையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் அனைத்து நிர்வாகிகள், குறிப்பாக அதிமுகவின் ஒன்றிய அவைத்தலைவர் வேடி அவர்கள், சக்தி அவர்கள், தனபால் அவர்கள், கணேசன் அவர்கள், சுப்பிரமணிய அவர்கள், சத்யகுமார் அவர்கள், லட்சுமி ஜம்முனி அவர்கள், SC பழனி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சாந்தமூர்த்தி அவர்கள், இலங்கை சங்கத்தின் முருகசாமி அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் பெரியசாமி அவர்கள், அதிமுக ஒன்றிய செயலர் SC பழனி அவர்கள், ஒன்றிய தலைவர் பாஜகவின் கலைநிதி அவர்கள், மகேந்திரவர்மன் அவர்கள், டாக்டர் பெருமாள் அவர்கள்,
கமலேசன் அவர்கள், ஜம்பேரி அவர்கள், மாதப்பன் அவர்கள், பாக்கியராஜ் அவர்கள், செல்வம் அவர்கள், சுரேஷ் அவர்கள், ஆனந்தன் அவர்கள், ஒன்றிய செயலாளர் சக்தி, மணி, சிலம்பரசன், முருகன், விஜி, வீரமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் வேடி அவர்கள், சக்தி அவர்கள், கோபால் அவர்கள், கணேசன் அவர்கள், சுப்பிரமணிய அவர்கள், லட்சுமி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் மரியாதை சரவணன் அவர்கள், பொன்னுசாமி அவர்கள், முருகன் அவர்கள், சரவணன் அவர்கள், கலைச்செல்வன், மாதன், வெள்ளையன், சக்திவேல், சின்னசாமி, செந்தில், கோகுல், பெரியசாமி அவர்கள், அமமுகவின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு DKR அவர்கள், ஆரம்பம் அவர்கள், செல்லப்பாண்டி அவர்கள், ரமேஷ் அவர்கள், வினோத் அவர்கள், வேலை நாட்டு மக்கள் கட்சியின் சித்தன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசின் புகழேந்தி அவர்கள், புதிய நீதி கட்சியின் வெங்கடேஷ் அவர்கள், மக்கள் ராஜ்யம் ஜெயராமன் அவர்கள், புரட்சி பாரத மண்டல பொறுப்பாளர் பிரகாஷ் அவர்கள் உள்ளிட்ட இந்த தேர்தல் கூட்டத்திற்கு வருகின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், என் உயிரும் மேலான அன்பு பார்க்க இந்த தேர்தல் மீண்டும் சொல்கின்றேன், தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமல்ல, தர்மபுரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான தேர்தல். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்ற இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள், தோல்வி அடைந்து விட்டார்கள். ஒரு துறையிலும் நல்லது செய்யவில்லை திமுக, அத்துணை துறைகளிலும் தோல்வி அடைந்திருக்கிறது. அதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முதலமைச்சர். தர்மபுரி மாவட்டம் எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம். ஆனால் தான் இங்கே இந்த மாவட்டத்தில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 2014 தேர்வு செய்தீர்கள். 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இந்த தொகுதியில் மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன். அதன் பிறகு 2019 என்னால் மீண்டும் வெற்றி பெற முடியவில்லை. நீங்கள் வேறொருவரை தேர்வு செய்தீர்கள். 5 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்திற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. நான் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்திலே மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் உங்களுடைய 80 ஆண்டு கால கனவு. 19 முறை மத்திய அமைச்சர்களும் அதிகாரிகளும் சந்தித்து வற்புறுத்தி அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். அடிக்கல் நாட்டப்பட்டது. ரயில்வே துறை அமைச்சர் ஹெலிகாப்டரில் டெல்லியிலிருந்து இங்கே சென்னையிலிருந்து வந்து இந்த திட்டத்தை தொடங்கினார். 5 ஆண்டு காலம் அந்த திட்டம் அப்படி கிடப்பிலே போட்டு ஒரு துரும்பை கூட இந்த திமுக அரசு அதை செய்யவில்லை. ஒரு துரும்பை கூட, ஒரு பிடி மண்ணை கூட அதற்கு கொடுக்கவில்லை. ஆண்டுதோறும் இந்த திட்டத்துக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மத்திய அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு பைசா கூட பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். அதே போன்று இங்கே பகுதியிலே நல்லம்பள்ளி பகுதியில் சிப்காட், இந்த பிள்ளைகள் வேலை கிடையாது. இங்க இருக்கின்ற தம்பிகள் தங்கைகள் வேலை இல்லை. வானம் பார்த்த பூமி. ஆனால் இந்த மண் எப்படிப்பட்ட மண்? தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு. இங்க இருந்து 40 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு சோகம், எவ்வளவு பெரிய, இன்னும் சொல்ல போன வெட்கக்கேடு. விடுதலை அடைந்து 80 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 80 ஆண்டுகள்ல எவ்வளவு தண்ணி காவிரியில இருந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியல, அதை விவசாயம் பண்ண முடியல, நம்ம ஏரியில நிரப்ப முடியல. அதனால்தான் நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலே எத்தனையோ போராட்டங்களை நடத்தினேன். இந்த திட்டம் வேண்டும் என்று முதல் சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ் சொன்ன. அத்தனை பேரும் நீங்கள் ஆதரவு அளித்தீர்கள். 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். எங்க பில்லிகுண்டிலிருந்து பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் 3 நாள் நடைபயணம். என்ன இந்த திட்டம் வேணும்? என்ன திட்டம் வேணும்? ஒகேனக்கல் காவேரி உபரிநீர் திட்டத்தை தர்மபுரி மாவட்டத்திற்கு கொண்டு வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் என்று சொன்னேன். தெரு தெருவா நடந்த, வீதி வீதியா வந்த, உங்களை சந்திச்ச, துண்டு பிரசுரம் கொடுத்த, கிட்டத்தட்ட 50,000 விவசாயிகள் வைத்து போராட்டம் செஞ்ச கடையடைப்பு இந்த மாவட்டத்தில் நடைபெற்றது. 10 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு நான் முதலமைச்சரை எடுத்துட்டு போனேன். நான் ஏன்? உங்க வீட்டுல, உங்க கிணத்துல, உங்க போர்ல தண்ணி வர வேண்டும். எப்படி வரும்?
காவிரியில ஒரு வருஷத்துக்கு வீணா 150 டிஎம்சி தண்ணி கடல்ல போகுது. அதுல 3 டிஎம்சி தண்ணி ஒகேனக்கல்ல இருந்து நீரேற்று மூலமாக மடம் பகுதியில, பெண்ணாகரம் மடம் பகுதியில கொண்டு வந்து அந்த ஏரியில இருந்து எல்லா ஏரிக்கும் இந்த பெண்ணாகரம் மட்டுமில்ல, தர்மபுரி ஏரி, தர்மபுரி பகுதி ஏரி, மொரப்பூர் பகுதி, பாப்பிரெட்டிப்பட்டி பகுதி, பாலக்கோடு பகுதியில் இருக்க ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற திட்டம். நினைச்சு பாருங்க, காவிரியில போற தண்ணிய நீரேற்று மூலமா கொண்டு வந்த உங்க ஏரியெல்லாம் நிரப்பணும்னா, உங்க வீட்டுல இருக்கிற கிணத்துல, உங்க வயல்ல இருக்கிற போர்ல தண்ணி வந்ததுன்னா, பிறகு ஏன் இந்த பிள்ளைங்க கேரளாவில் போய் ஹோட்டல்ல வேலை செய்யறான், கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் பனியன் கம்பெனியில வேலை செய்யறான், பெங்களூர்ல போய் ஏன் குப்பையா பொறுக்கிறான், ஒரிசால போய் ஏன் கல் உடைக்கிறான், இங்க அவன் நிலம் வச்சிருக்கிறான், நிலம் உரிமையால 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான். ஆனா தண்ணி இல்லை. தண்ணி இருக்கு, ஆனா திமுகவுக்கு அந்த காவிரியில வீணா கடல்ல போற தண்ணிய உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு கிடையாது. நீங்க இப்படி எதா இருக்கணும், அடிமையா இருக்கணும், படிக்க கூடாது, முன்னேற கூடாது, நீங்க அடிமையா வேலை செய்யணும், தேர்தல் வந்ததுன்னா நீங்க ஓட்டு போடணும். எவ்வளவு பெரிய ஒரு மோசடி! 5 ஆண்டு காலம் எத்தனை முறை ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திச்சேன். ஐயா, என் மக்களுக்கு தண்ணி குடியா, வீணா கடல்ல போதியா, அந்த தண்ணி திட்டத்தை இங்க எடுத்துட்டு வாயா, எல்லா ஏரிக்கும் தண்ணி விடியா. நியாயமா என்ன நடக்கணும்? நியாயமா நம்ம மாவட்டத்துல ஒரு ஆறு போச்சுன்னா அந்த ஆத்தினுடைய முதல் அனுபவம் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு, நமக்கு சொந்தம். நம்ம ஆறு நம்ம ஊர்ல தான் முதல்ல வருது, அதுல நமக்கு அனுபவம் முதல்ல, நம்ம தண்ணி அனுபவிக்கணும். ஆனா யாரும் அனுபவிக்கிறாங்க நம்மளை தவிர. இந்த திட்டம் வேணும் வேணும்னு சொன்னோம். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தார். அவர் அறிவிச்சிருக்கார் என்னன்னு, நாம் அதிமுக ஆட்சி இன்னும் 1 மாதத்தில் வரும். இந்த அதிமுக ஆட்சியில நிச்சயமாக ஒகேனக்கல் தர்மபுரி உபரி திட்டத்தை நாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதாயா வேணும் எங்களுக்கு, இதாயா வேணும். இதற்கு உத்தரவாதம் இந்த அன்புமணி ராமதாஸ். நான் இதற்கு உத்தரவாதம். இதை நான் உங்களுக்கு செய்து முடிக்கின்றேன். ஏன்னா இது அவசியமான இந்த ஒரு திட்டம் நிறைவேற்றினா போதும். பின்னாடி எங்க பெங்களூர்ல இருக்கிறவன், கேரளால ஓட் பண்ணவன், ஒரிசால வேலை செய்ய எல்லாம் இங்க வந்து சுயமரியாதையுடன் வாழ்வார்கள். விவசாயம் செழிக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், உங்கள் குடிநீர் பிரச்சனை தீரும், மான மரியாதையுடன் இங்கே நம்ம மண்ணில நம்ம பிள்ளைங்க வாழணும்னா சௌமியா அன்புமணி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றாக வைக்கும். அதற்கு இங்க கட்சி, ஜாதி, மதம் எதுவும் பார்க்காதீங்க. இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான தேர்தல், தமிழ்நாட்டின் விடுதலைக்கான தேர்தல். இங்க எத்தனையோ பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள். அன்றாடும் தமிழ்நாட்டிலே கொலை கொலை கொலை. யாரை கொலை பண்றா? பெண்களை. யாரை கொலை பண்றா? பெண் பிள்ளைகளை. யாரை கொலை பண்றா? 2 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைய கொடூரமான முறையிலே கெடுத்து கொலை செய்கின்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி. தமிழ்நாடு எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்தது. அந்த காலத்தில் அண்ணா அவர்கள், பிறகு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அத்தனை ஆட்சியில தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை கூட கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படல. ஆனால் இந்த மோசடி திமுக கையாளாத திமுக ஆட்சியில அன்றாட பிஞ்சு குழந்தைகள் என்னமா தப்பு பண்ணாங்க. போன மாசம் பக்கத்துல கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த மாவட்டத்துல 2.5 வயசு குழந்தைய காணும். அப்பா அம்மா கதறாங்க, தேடுறாங்க, எங்க என் குழந்தைன்னு. கிடைக்கல. ஒரு நாள் முழுதும் கிடைக்கல. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா பார்த்தேன். காவல்துறையில விசாரணை பண்ணாங்க. அப்ப கண்டுபிடிச்சாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுக இளைஞர் சங்க மாவட்ட நிர்வாகி அந்த பிஞ்சு குழந்தை, 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். அந்த படுவான் போதையில். போன மாசம் மதுராந்தகத்துல ஒரு 14 வயசு சின்ன குழந்தைமா போதையில 2 மனித மிருகம்
அந்த குழந்தைய கெடுத்து ஓடி போயிட்டான். போன மாசம் தூத்துக்குடியில விளாத்தி குளத்துல 12வது படிச்சு பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்தது அந்த குழந்தை. காணும், ஒரு நாள் காணும். அடுத்த நாள் பக்கத்து காட்டுல பிணமா கண்டுபிடிச்சாங்க. ஒரு மனித மிருகம் போதையில அந்த குழந்தைய கெடுத்து கழுத்து அறுத்துட்டான். 4 மாதத்துக்கு முன்பு கும்மிடி பூண்டி பகுதியில 8 வயசு பிஞ்சுமா, 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து சந்தோஷமா வருது, வீட்டுக்கு போகுது. 3 மணி நேரம் காணும். தேடுறாங்க, அப்பா அம்மா தேடுறாங்க, கண்டுபிடிக்கல. 3 மணி நேரத்துக்கு கழிச்சு அந்த குழந்தை புதர்ல இருந்து வந்து அழுதுட்டு வருது. பார்த்தா மூஞ்சியில கீறி வச்சிருக்கிறான், மார்பில கீறி வச்சிருக்கிறான். அந்த பிஞ்சு 8 வயசு குழந்தைய கெடுத்துட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான் போதையில. நாளைக்கு உங்க குழந்தைக்கு இது நடக்காது, என்ன உத்தரவாதம்? இந்த கையாலாகாத திமுக ஆட்சியினாலதான் தினம் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு உங்கள் பெண் பிள்ளைகள் பத்திரமாக பாதுகாப்பு வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இங்க வர வேண்டும். அதற்கு இங்க சௌமியா ஆண்டு வெற்றி பெற்றார். இவங்க சௌமியா அவர்கள் ரொம்ப பிடிவாதம்னா கையில ஏதாவது ஒண்ணு பிரச்சனை எடுத்துட்டாங்கன்னா அது நான் சொன்னாலும் சரி, அந்த ஆண்டவன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதை முடிக்கிற வரைக்கும் அவங்க அதை விட மாட்டாங்க. இப்போ உங்களுடைய பாதுகாப்பு, இந்த குடிநீர் திட்டத்தை 2 பிரச்சனை இந்த மாவட்டத்தில் எடுத்திருக்கிறாங்க, தொகுதிக்கு எடுத்திருக்கிறாங்க. 100 விழுக்காடு நான் கேரண்டி பண்றேன், அதை முடிக்காம விட மாட்டாங்க. அதனால நான் இதை உங்களுக்கு சொல்வது கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் நமக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு வந்தார். என்ன பேசினார் எனக்கும் தெரியல, ஏதோ பேசிட்டு போறார். அவருக்கு தேர்தல் வந்ததுன்னா இந்த மாவட்டத்துக்கு வருவாரு, வந்துட்டு ஏதோ பேசிட்டு போவாரு. வெறும் அறிவிப்பு தான், அறிவிப்பு, விளம்பரம், அதாவது அனௌன்ஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளவுதான். நடைமுறையில் எதுவும் வராது. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நல்ல ஒரு படித்தவர், பண்புள்ளவர், ஒரு போராளி, பெண்கள் விடுதலைக்காக ஒரு போராளி, விவசாயிகளுக்காக ஒரு போராளி, பசுமை தாயகம் தலைவராக செயல்பட்டு உலக நாடுகள் எல்லாம் ஐநா சபையில பெண் விடுதலைக்காக எத்தனையோ முறை